நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் பேசின விதத்தை எப்படி பாக்குறீங்க? ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஹலோ ப்ரோ 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 என்று கத்திவிட்டு சென்றிருக்கிற ஒரு காட்டுப்பூச்சலைத்தான் நாங்கள் அங்கே கண்டோம். அது ஒரு சினிமா ஷூட்டிங் தான். இப்ப அவர் 8 to 5 கால் ஷீட் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது சினிமாவில் காலையில 8 மணிக்கு போனா 5 மணிக்கு வந்துடணும். அது 8 to 5 கால் ஷீட். அதை தினசரி 8 to 5 கால் ஷீட் நடத்துறாரு. அந்த படங்கள் முக்கியமா முடிக்க வேண்டிய தருணங்கள்ல 8 to 8 கால் ஷீட் உண்டு. அந்த 8 to 8 கால் ஷீட்டை திருச்சி போட்டு வெளியூர்களுக்கு வருகிற பொழுது செய்து 8 மணிக்கு வீட்டுக்கு சென்று அடைந்து விடுகிறார். அதான் இன்றைக்கு அவருடைய பணி 8 to 5 and 8 to 8 கால் ஷீட் கொடுப்பதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் கிடையாது. கேட்டா 15 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த 15 நாட்களிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகளுடைய பலாத்காரம், பெண்களுடைய பலாத்காரம் இவையெல்லாம் எண்ணிலடங்காதவாறு நடந்திருக்கிறது. காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கிடைக்குதா கேக்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சும்மா கேட்டா கேட்காது. அதனால ப்ரோ விஜய் சார், சிஎம் சார் கேக்குதா கேக்குதா கேக்குதா, தமிழ்நாட்டு மக்களுடைய அவல குரல் கேட்குதா அப்படி என்று 15 நாட்களிலேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதை விட கொடுமை இன்னொரு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு இருக்காரு. அவர் சொல்றாரு விளையாட்டு விவசாயத்தை விட கடினமானது. ஏன்னா அவருக்கு சாப்பாடுலாம் கிடையாது. அவர் இந்த விண்வெளிக்கு போறவங்க எல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருக்கிறது போல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவரு, விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே காலை வைக்க முடியும், கையை வைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால அவருக்கெல்லாம் இருப்பது தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லாட்டரி சீட்டு ஓடுது. நீங்க எந்த கடையில வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்டரி இருக்கு, 4 நம்பர் லாட்டரி இருக்கு, எல்லாம் இருக்கு. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான், மிச்சத்தை கொண்டே கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்னைக்கு அது 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்டரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சிதான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்க விஜய் ஆட்சியில தான் இப்ப லாட்டரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டிலே அதிகரித்திருக்கிறது. லாட்டரி சீட்டை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்றோம், நாங்க சபிக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே இப்போ மூளை முடுக்கலாம் போதை கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை என் மேல பழி சுமத்துறாங்க அப்படின்னு. நாங்க போதை கலாச்சாரத்தை மூளை முடுக்கெல்லாம் விட்டுட்டு போல, நாங்க கண்ட்ரோல் பண்ணித்தான் வச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வர்றதெல்லாம் இவங்க பிடிக்கணும்ல. இப்ப எங்க இருந்து வருது? என்ன நாங்க விட்டுட்டு போனதை எடுத்துக்கொண்டு வித்துக்கிட்டு இருக்கான். இப்ப வர்றதை தடுக்க தவறி இருக்கிற அரசு தான் ப்ரோ விஜயனுடைய அரசு. சிஎம் சார், தடுக்க தவறிட்டீங்க. நீங்க இன்னைக்கும் இந்த கால் ஷீட் முகத்துல தான் இருக்கீங்க. எப்படி நடிக்கிறதுங்கிற நடிப்பை தவிர இன்னைக்கு நாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலிருந்து நடிப்பை தவிர எதையும் பார்க்கவில்லை. சிஎம் சார்னு சொன்னா உடனே அப்படி திரும்பி பார்ப்பாரு. ஹலோ ப்ரோ அப்படின்னு திரும்பி பார்ப்பாரு. குட்டீஸ் போட்டு போடுங்கன்னாரு. உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, அண்ணன் கிட்ட சொல்லுங்க, மாமா கிட்ட சொல்லுங்கன்னாரு. அண்ணன் சீர் வரும்னாரு, மாமன் சீர் வரும்னாரு. எந்த சீரையும் காணும், சீர்கிட்டு தான் போயிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.